நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட வெறுப்பு தான் காமிக்கிறாங்க. பட் ஆனா விஜயோட மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல கண்டிப்பா மல்லி வந்து இருக்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து வெளிப்படுத்திக்கலங்க. ஏன்னா அவரால் வந்து எதை வெளிப்படுத்துறது எதை மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து தெரியல. எல்லாரும் முன்னாடியே வந்து ஒவ்வொரு டைமும் மல்லியை வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. திட்டுறாரு, திரும்பவும் வந்து இல்ல மல்லி வந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி மல்லிக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மல்லிக்கு எதுவுமே புரியல. விஜய் வந்து நம்ம கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு. பட் ஆனா மனசுக்குள்ள அவர்கிட்ட காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே மல்லி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெண்பா வேற வந்து மல்லியம்மா தனியா அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா கோவத்துல கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. மல்லி அதை ஒரு வழியா சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கடைசியில விஜய் பாத்தீங்கன்னா இந்த பணம் இதை வச்சுக்கோ, எதுக்காவது யூஸ் ஆகும் வெளியில வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா மல்லி பாத்தீங்கன்னா இல்லங்க வேணாம் உங்க அக்கா கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இருந்தாலும் விஜயோட மனசுக்குள்ள என்ன தோணுது, மல்லி நல்லவளோ கெட்டவளோ, பட் ஆனா வெளியில இருந்து வரும்போது அவங்க கிட்ட காசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து பணம் கொடுக்குறாங்க. சோ ஒரு வழியா மல்லி பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப எதிர்பார்க்காத விதத்துல நம்ம அரவிந்த் வேற அங்க வராருங்க. இப்ப மல்லி பாத்தீங்கன்னா அரவிந்தோட பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் வந்து இப்ப மல்லியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அது நல்லாவே தெரியுங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசா பண்ணிடுவாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்ப விஜய் வேற இல்லாம மல்லி வந்து தனியா அரவிந்தோட அந்த வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கார்ல இருந்து இறங்கந்து ஒரே ஷாக் ஆயிட்டாங்க. இவனோட நீ எதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா பெரிய கட்டுக்கதையே கட்டுறாங்க. நம்ம அரவிந்த் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பெருசு பண்ணாம சரிங்க மல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாருங்க. ஆனா மல்லியோட நிலைமை தான் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் மல்லி வந்து எதிர்பார்க்காத விதத்துல எல்லா விஷயங்களும் நடக்குது. அந்த விஷயத்தையே வந்து ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மல்லி மேல இல்லாத பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. இப்ப அரவிந்த் வேற வீட்டுக்கு வந்து நம்ம மல்லியை விட்டுட்டு போயிருக்காரு. இதை வந்து கண்டிப்பா பெருசா ஊதி ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து ராஜேஸ்வரி செய்ய போறாங்க. விஜய் வந்து எப்படியும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் வராதமா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இவகிட்ட பணமும் இல்ல எதுவுமே இல்ல, அந்த கார் டாக்ஸில அதாவது அந்த அரவிந்த் இருக்கானே அவனோட டாக்ஸில இவ வந்துட்டு இருக்கான். என்ன விஜய் நடக்குது, இவ வந்து உனக்கு தானே பொண்டாட்டியா இருக்கிறா, இவ எப்படி அவனோட எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பெரிய பிரச்சனையே பண்ண போறாங்க. ஆனா விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் மல்லி எப்படிப்பட்ட கேரக்டர், நம்ம அரவிந்த் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து இதுலயும் மல்லியை சந்தேகப்பட போறாரா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.